வணக்கம் மகளே. இன்றைக்கி ஆற்றுக்கு மீன் பிடிக்க வந்துருக்குறோம். இப்போ நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வந்துருக்குறோம். இங்கே வந்து பார்த்தா எதுவும் அது இறா வருது. நம்ம வந்து இறா வர கொண்டு வரல. நாங்கள் கொண்டு வந்தெல்லாம் 38, 40 அது மாதிரி கண்ணி சைஸ் வலை. அது இறா போய்ட்டு நாங்கள் 30 வலை இருந்தால் நல்லா இறா வரும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். என்னென்ன மீன் பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மடவை நிறைய வருது. மடவை அல்லாத்தி பச்சைக்குட்டி இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம நண்பர் போடுற இது தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வருது நம்ம நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம். ஓரணம் மீன் குதிக்கிறாங்க இப்போ எப்படி இல்லை மடவை இப்போ தான் மீன் ஏற ஆரம்பியா. தண்ணி இறங்குதில்ல, எல்லார்கிட்டையும் இறங்குறாங்க போது. இது ஒரு அலாத்தி குழக்குட்டி. ஏன்னா அது வந்து கறி வந்து குழகுழன்னு இருக்கும் க்ளீன் பண்ணுறது. ஆனால் குழம்பு வச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அலாத்தி இறா எதுவும் இல்லை. ஒரு மீன் பாயுது பயங்கரமாக. மீன் மீன் வேற ஒன்றும் எதிரில்லையா. காற்று சரியான காற்று. ஒரே ஒரு மரம் யாராவது இல்லைல்ல, இன்னும் கூட இல்லை. ஓய் ஓய் சத்தம் மட்டும் வருது. மீன் வந்து பேர் வெட்டிக்கிறாங்க ஒரு ஆள் மேலே. சரி சரி சரி. அதான் வரலையே, பெரிய இது இல்லை, மோட்டா வலை இல்லை அது. ஓய் 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 அது இன்னும் அங்கே தான் இருக்குது. அங்கே ஃபஸ்ட்டியா வெள்ளை இறை பாருங்க, மேலே ஏறி குச்சின்னு வருது. வெள்ளை இறை நம்ம கொடுவா வச்சோன்னா தெரிய மாட்டேன். எல்லாத்தையும் மடவை ஈசன் மடு வெள்ளையரம் மலைமலையே ஓடிற பிள்ளை 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 வேறு யாரும் வரல. கீழே ஒரு ஏரா ஒரு நேரம் சரியான நேரம், நல்ல சைஸான நேரம். வேலை கிடக்குதா, அர்ஜென்ட் வேலை, நிறைய வேலையை முடிச்சோடனே பின்னாடி வந்து போகுது. பின்னாடி வந்துச்சு போடு நீ வேறு பக்கம் போடு. அதான் போடு, போட்ட வரைக்கும் போடு போதும்.
அது அது போட போட தான் பழகம். இவர் இறவ இவர் இவர் நீரை கையில் பிடிச்சிட்டு போகிறது நல்ல மீன் விலை கொடுக்க தூக்கி மொத்தம் போட்டாங்க. அது ஒரு மீன் இப்போ 5 டிகிரி இல்லையா? அது ஒரு போடுறாங்கடா மேலே போ எங்கே எங்கே ஏறா அடங்கி வந்துட்டு பிரிக்கணும் இருக்குது மேலே ஏறா தொகுது வளையத்துக்கு வந்துச்சு. இது எவ்வளோ பூந்து வெளில போக முடியாது. இப்படி ஒரு மடை கொஞ்சம் சின்ன சைஸ் தான். அது ஒரு மடை சின்னதாக ஏறா 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 டயர் ஏறா இப்படி கதந்தேராவா? ஆமாம் அது போய் எப்படி ஏறுற நம்ம ஜம்ப் வரோம் இப்படி நீ வந்து நாங்கள் 38 வளருது. கொஞ்சம் பெரிய கணு தான், கொஞ்சம் பெரிய பெரிய இறை 30 வலையாக இருந்தால் நிறைய இறை வரும். இதில் போட வேறு தொட்டில எங்கிட்டு போகுது? பின்னாடி மீன் பின்னாடி இது மீன் ஒன்றும் இல்லை இல்லை மடம் இருக்குது இல்லை ஒரு மடம் இருக்குது. கண்ணு கைட்டு கண்ணு கொஞ்சம் ஒரு மடம் அழைத்து பிடிக்காது. அப்படியே அப்படி அறக்காது. அது அழைத்து பிடித்த கீழே நைஸ் சொல்லல. ஒரு மாடு ஏதோ சைஸான மாடு வருது. ஒரு 4 கிலோ வரும். இந்த வலை பளிச்சுன்னு தெரியுது. இந்த சூரிய வெளிச்சத்துக்கு அப்படி பார்க்கும்போது ஃபோனில் போகிறேன்னா கலர் தெரியுது. ஸோ நாமளும் இது மாதிரி வலை வந்து கட்டி கொடுத்து நிறைய வீடியோ போட்டிருக்குறோம். இப்போ தேவைப்படுறாங்க இந்த மாதிரி வலை வேணும். ஆனால் வந்து இதுக்கு வந்து நம்ம டை வந்து நம்ம தான் போடணும், கடையில் கிடைக்காது. ஸோ டை போடுறதுக்கான அதுக்கான கூலியை நீங்கள் தான் கொடுத்தாகணும். கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இந்த வலை நம்மளை. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து 22 தானே. இது 22 16 20 அதாவது 0.23 திக்னஸ்ஸு. கண்ணு சைஸ் வந்து 38. கண்ணு சைஸ் வந்து 38 போகலாம். இருக்கும் வர ஃபுல்லாக இறா எகுதுங்க, பொடியாக இறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் போடு. சின்ன சின்னதாக சுற்றி போனால் வலை பிடிக்கிற விதம் தான் வீசுறது ஓரளவுக்கு வந்துச்சானா வலை பிடிக்கிறது ஒன்று, வீசுறது ஒன்று தூக்கி வீசணும். இதே மாதிரிதான் இதெல்லாம் என் வரல பூந்துறான். இருக்கும் நிற்கும். இதெல்லாம் நிற்கும் வரல. தண்ணி அடிக்குதுப்பா. வலை கவுர் கட்டி தர வலைக்கு கவுரா? ஆமாம். வலையை காட்ட முடியல. முதல்ல வேலை இது ஒரு வேலை மாற்றினா இது மாற்றினா வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். பொறுமையாக ரெடி பண்ணுறேன் இந்த வாரத்தில். ஆனால் ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் கட்டில போகிறானுங்க வரலாம். என்ன தெரியல கட்டிட்டாரு. பார்ப்பா பிடிச்சிக்கிறாம்பா. எப்படியே இங்கே வந்து போகுது மீன்.
மேலே வலிச்சிட்டு போகுது வழியே. ஒரு மீன் எப்படி இருக்குது? இந்த விளையாடா நீ போட போறியா? இல்லை மீன் வலிச்சு இல்லை ஒன்று. கரமால வைக்காத மீனா செத்து போடுங்க. அப்படி கட்டி விட்டுருந்தேன் அதில். மீன் இல்லை, ஏதோ ஒன்று இருக்குது பாரு, மடவை. ஒரே ஒரு மடவை, அதில் ஒரு அலாத்தி. இறா வரல இங்கே ஒன்று கூட. அங்கே யாரும் நல்லா இறா வந்து அலாத்தி நல்லா தான் இருக்காங்க. எனக்கு கூட மடை அவ்வளோ டேஸ்ட் போயிடுது. அல்லாத்தி குழம்பு வச்சு சூப்பர்னா கொஞ்சம் முள் இருக்கான். குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அது இப்போ இல்லைப்பா, அப்பப்பா அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது இல்லையாண்ணா சொல்கிறேன். இப்போ சாப்பிட்றதுல தான் சாப்பிடணும். இங்கே ஆற்றுல மீன் பிடிக்கும் போதெல்லாம் மாலை போட்டுடுறான். அங்கே போட அதான் நேராக போட்டு பண்ணி உனக்கு லெஃப்ட் சைட் நேராக. ஒரு மீன் முன்னாடி எடுத்து அதான் நேராக தான் போடு. இந்த பாக்ஸில் போட்டு இதில் வர்றது போடு. பாக்ஸை பண்ண அதை எடுத்துக்கிறீங்களா அந்த பையன்? ஓய் வலி வலி. ரைட். ஒரு இந்த பக்கம் இதான் மூடி மூடிண்ணா. இங்கே வருதா? இதில் இதான வருதா? தண்ணி இறங்குது. இதுதான் அதில் வந்து தண்ணி அடி தண்ணி இறங்குது. இது கொஞ்சம் டவுன் இல்லை, அதனால் இந்த பக்கம் சரணி இறங்குது. அடி தண்ணி இறங்குது, மேல் தண்ணி இறங்கல. மழை தான் வருது. இறா வருதா பாரு. ஓய் சைஸான மழை இருக்குது. அரை கிலோ ஆகல. தீ வெளி போடு, தீ வெளி போடு. மழை வந்துருக்குது. நீ இறா பிடிக்க வந்துருக்கு. ஆனால் நிறைய இறா பிடிச்சிருந்தா நான் அப்போல்லாம் வீடியோ எடுக்கல. அப்போ என்ன பண்ணுறது, வேலை போட்டுனே வரோம்ல, பாதி தண்ணிலேருந்து வீடியோ எடுக்க முடியல. இதே கால் பண்ணலான்னு ஃபோனை எடுத்தேன், ஃபோன் போச்சு. கட் பண்ணிட்டு உடனே வீடியோ ஆன் பண்ணிட்டேன். நீ எவ்வளோ மீன் பிடிச்சிருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க பின்னாடி தான் இவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி. எல்லாம் வந்து மடவை இறா நிறைய வந்துருக்குது. பேக் கேமரா காமிக்கிறோம். இந்த மடவை இது போய் பாருங்க, இவ்வளோ இறா பிடிச்சிருக்குறோம் இன்றைக்கி. எல்லாம் டயர் இறா இது வேறு. அப்புறம் எதனா இன்னொரு கவரு இதோ கொஞ்சம் இருக்குது. இவ்வளோ இறா இருக்குது. இதெல்லாம் மடவைங்க. இந்த ஒரு மடவை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து வீடியோவில் எடுக்க முடியல. உங்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம தண்ணி உள்ளே இருந்தோம், அதனால் வீடியோ எடுக்க முடியல. 1 கிலோ வரும். நல்லா சீசன் மடவை. இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறேன் இன்றைக்கி. அதை பாருங்கள், இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறேன் இன்றைக்கி. இது வந்து பங்கு பிரிக்கிற நேரம். பங்கு வச்சுக்கிறோம் கூடு. ஓய் அங்கே பாரு நண்டு வரும் போடு. நண்டு பிடிச்சி நேரம் நண்டு பிடிங்க கூடுக்கு எப்படி வச்சுக்கிறேன் பாரு. ஏன் ரிஸ்க் அப்படி அமுத்து ஏன்னா அமுத்து காலை வச்சுட்டு போதே. மீனை வாழை பிடிச்சின்னு தலை பக்கம் ஆயிடுத்து. என்ன ஒரு கேட் பீஸ் ஒன்று பிடிச்சிருக்கேன். கேட் பீஸ் 10 நம்பர் ஆள் எப்படி அதை வந்து ஓரமாக போட்டு வச்சுக்கிறோம். அது யாரும் எடுத்து பார்த்து யாரும் ஸ்ட்ரீட்டில் பிடிச்சா இல்லையா? உடச்சிரு காலை பார்த்து நாடி பாரு. என்ன குத்துக்கிட்டு ஜிலேபி நல்லா சைஸ் ஆகுதுப்பா. நல்லா சரியான சைஸ் ஜிலேபி. 1 கிலோ வரும் ஜிலேபி. எப்படி கிராம் பரவாயில்ல, சரியான சைஸ். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து தருவா. இப்போ கொட்டியா அது நான் பங்கு போய் வரோம்மா. ஒரு மீன் பிடிச்சிருக்குறேன். இது ஒரு சிக்கு தலை போட்டு வச்சுருக்கோம். சும்மா இது வந்து வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு. எல்லாமே வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு தான். இது சும்மா ஆளுங்க பிரித்து போட்டு வச்சுருக்கோம்.
சரி மக்களே, நீ பிடிச்ச மீன் இவ்வளோ தான் காமிச்சிட்டு போயிடுறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். மக்களே, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.